السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. அளவிலா கருணையும் இணையில்லா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். பயங்கரமான நிகழ்ச்சி. அந்த பயங்கரமான நிகழ்ச்சி என்ன? அந்த பயங்கரமான நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அந்நாளில் மக்கள் சிதறி கிடக்கும் ஈசல்கள் போலவும் மேலும் மலைகள் கடையப்பட்ட வண்ண வண்ண கம்பளியைப் போலவும் ஆகிவிடும். பிறகு எவருடைய எடைத்தட்டுகள் கனத்திருக்குமோ அவர் மனத்திற்கந்த வாழ்வை பெறுவார். மேலும் எவருடைய எடைத்தட்டுகள் லேசாக இருக்குமோ அவருடைய தங்குமிடம் ஆழமான படுகொலியாகும். அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? கொழுந்து விட்டெரியும் நெருப்பு. அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الكريم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحد وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனோட அருளால அவனோட நாட்டத்தால நம் அனைவரையும் இந்த இடத்திற்கு ஒன்று கூட்டியிருக்கானே, அதே போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவானாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். யா அல்லாஹ், உன் பெயரை நினைத்து இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கள் நாவுக்கு நன்மையான வார்த்தையை கொடுப்பாயாக. எங்கள் இதயங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பாயாக. எங்கள் மனங்களில் இருக்கும் பயம், கவலை, துக்கம் என அனைத்தையும் நீக்கி விடுவாயாக. என் அன்பு சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரும் சோதனையா இருக்கு. சில நேரத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் இருக்கும். அதுவே சில டைம்ல நம்ம வாழ்க்கை நம்மளை தலைகீழா மாற்றும். அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு தோணும், ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது? ஏன் அல்லாஹ் என்னை மறந்துட்டியா? என்னோட துவாவெல்லாம் உனக்கு கேட்கிறியா? நீ கேட்கின்றாயா? அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் தோணும். இந்த மாதிரி நினைக்காத மனுஷங்களே இருக்க முடியாதுங்க. நான் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு, நம்பிக்கை இழக்காதே, அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான். அல்லாஹ் தாலா என்னைக்குமே நம்மளை விட்டு பிரிய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக கஷ்டத்துடன் சுலபமும் இருக்குன்னு. இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? அல்லாஹ் சொல்றான்,
சுலபம் ஒரு நாள் வரும்னு சொல்லல, கஷ்டத்துடன் சுலபமும் சேர்ந்து இருக்குன்னு சொல்றான். இப்போ கஷ்டம் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு நன்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்றான். அதுக்காகவே நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கலாம் இல்லையா? ஏன், நம்ம நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்காட்டா பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனையை சந்திச்சாங்க. சின்ன வயசுல இருந்தே தாய் தந்தை இல்லாம தானே அவங்க வளர்ந்தாங்க. மக்கள் இஸ்லாத்துக்கு அழைச்சப்போ மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்லெறிஞ்சாங்க. ஆனா அவங்க நம்பிக்கை இழக்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல, இந்த அற்பமான உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை விட்டு போனாலும் அல்லாஹ் என் கூட இருக்கான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையான வார்த்தை தான் இந்த உலகம் முழுக்க இந்த இஸ்லாம் பரவி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு பாருங்க. மீனுடைய வயிற்றுக்குள்ள இந்த இருட்டுல இருந்தப்போ கூட அவங்க சொன்ன வார்த்தை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த வார்த்தை தான் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்து அவங்களை காப்பாத்துச்சு. அன்பான சகோதரிகளே, கஷ்டம் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல பொறுமையை கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டத்துல என்ன பேசுங்கிறது நமக்கே தெரியாது. அதனால இன்னைக்கு சொன்ன வார்த்தைய நாளைக்கு நம்ம திருப்பி எடுத்துக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய துவா. நம்மளுடைய சஜ்தாவுல அதிகமான துவாவை நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னாலே முதல்ல நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும்னு நினைப்போம்? நம்ம கூட க்ளோஸா இருக்கிறவங்க யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், கடைசி வானத்துல வந்து இறங்கி கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, என்கிட்ட கேட்கறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இதுக்கு மேல இந்த உலக மக்கள்கிட்ட கேட்டு என்னங்க பிரயோஜனம் இருக்கு? இந்த காலகட்டத்துல நமக்கு என்ன வேணும்னு அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கே நமக்கு டைம் இல்லை. எல்லாருமே வேலை, பிரச்சனை, குழந்தைங்க, பெற்றோர்கள்னு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என் அடியார்களே, தங்களின் மீது அநியாயம் செய்து கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பவனா இருக்கான். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும், நம்ம எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு போயிருந்தாலும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். நீங்க எந்த இடத்துல அழுகுறீங்களோ அதே இடத்துல நாளைக்கு அல்லாஹ் நம்மளை சிரிக்க வைப்பான். நம்ம எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு நிக்கிறோமோ அதே இடத்துல நாளைக்கு அல்லாஹ் நம்ம கண்ணியம் கொடுத்து நம்ம தலை உயர்ந்து நிக்க வைப்பான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நிச்சயமாக நம்ம கூட இருக்கான். ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க இல்லையா? அப்போ 2 பேரும் சௌர் குகை, அதாவது அந்த குகையில ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வெளியே எதிரிகள் நின்று இருக்காங்களே, அவங்க கீழே குமிஞ்சு பார்த்தா நம்மள பாத்துருவாங்களே, நம்மள பாத்துட்டாங்க அப்படின்னா நம்மள ஏதாவது பண்ணிருவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்களாமா. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க பொறுமையா, பயப்படாதீங்க அபூபக்கரே, இங்க நீங்களும் நானும் மட்டும் கிடையாது, மூணாவதா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க, இந்த முழு உலகமும் உனக்கு தீங்கு செய்யணும்னு ஒண்ணு கூடினாலும் அல்லாஹ் எழுதுனதை தவிர வேற எதுவும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. இந்த முழு உலகமும் உனக்கு நன்மை செய்யணும்னு ஒண்ணு கூடினாலும் அல்லாஹ் எழுதுனதை தவிர வேற எதுவும் உனக்கு நன்மை செய்ய முடியாது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க? அல்லாஹ்வுடைய நாட்டத்துப்படிதான் நமக்கு எல்லாமே நடக்குது. அது நம்ம நாட்டுப்படி, நம்மளுடைய விதியின்படிதான் நமக்கு எல்லா கஷ்டமும் வருது. ஆனா அந்த விதியவே மாற்றக்கூடிய ஒரு இது இருக்குன்னா அது துவா மட்டும்தாங்க. அந்த துவாவை என்னைக்கு நம்ம தவக்குலோட மனசறிஞ்சு நம்ம கேட்க
அல்லாஹ் உதவி புரிவான். போர்லயே ரொம்ப முக்கியமான போர்னா அது பத்ர் போர் தாங்க. ஏன்னா பத்ர் போர்ல முஸ்லிம்களோட படை வெறும் 313 பேர் தான் இருந்துச்சு. ஆனா குறைஷிகளோட படையோ 1000க்கும் மேற்பட்ட பேர் இருந்தாங்க. நியாயப்படி பார்த்தா யார் ஜெயிக்கணும்? அதிக எண்ணிக்கையில இருக்கிற படை, அதாவது குறைஷி படை தானே ஜெயிச்சிருக்கணும். ஆனா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு என்ன துவா செஞ்சாங்கன்னு தெரியுமா? யா அல்லாஹ், நீ இந்த 313 பேர்த்த நீ மரணிக்க வச்சுட்ட அப்படின்னா நாளைக்கு இந்த இஸ்லாம் பரவறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க யா அல்லாஹ். அதனால இவங்களை நீ மரணிக்க வச்சிராத, இவங்களுக்கு இவங்களுக்கு நீ நன்மையை கொடு, அதாவது இந்த வெற்றி பெற செய் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த தவக்குல், அதாவது இந்த அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இருக்குங்க. இன்னைக்கு சின்ன வயசு குழந்தைகள்ல இருந்து இளைஞர் இளைஞிகள் எல்லாருமே சூசைட் பண்றாங்க. அசால்ட்டா எப்படி சூசைட் பண்றாங்க? அம்மா அப்பா கிட்ட ஐபோன் கேக்குறாங்க, கிடைக்கலையா சூசைட் பண்றாங்க. பைக்கு, காரு, வீடு இப்படின்னு எக்கச்சக்கமான முடியாத காரியங்களை, தன்னுடைய பெற்றோர்களால முடியாத காரியங்களை அவங்க கேட்கிறாங்க. ஆனா அந்த இளைஞர் இளைஞிகளுக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்க கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கத்துல போய் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்ப ட்ரெண்டிங்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மார்க்க கல்வியை கத்துக்கிட்டு இந்த மார்க்க கல்வியை படிச்சிருக்கிறவங்க தாங்க அதிகமா இந்த சூசைட் நிறைய பண்றாங்க. அன்பு சகோதரிகளே, நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமா? நமக்கு நடக்கிறதெல்லாம் ஒரு சோதனையா? நம்ம சஹாபாக்கள், நம்ம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல நடந்த சோதனையா நமக்கு நடக்குது. இப்படிதான் ஒரு சஹாபா வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, யா யா ரசூலுல்லாஹ்வே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கெல்லாம் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டாங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய வரலாறெல்லாம் பார்த்தா அது கஷ்டமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வெறும் தோள்கள்ல இரும்பு சீப்புகளால அவங்களுடைய தோள்கள் சீவப்படுமாமா. அவங்களுடைய உடல்கள் முழுதும் அந்த மண்ணுக்குள்ள இறக்கி வச்சு அவங்களுடைய வாளால தலைய வெட்டப்படுமாமா. இப்படி இருக்கும்போது நமக்கு வர்றதெல்லாம் ஒரு சோதனையா? நமக்கு வர்றதெல்லாம் பிரச்சனையா? தற்கொலை வரை செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு என்ன அவங்க முஸ்லீமா இருக்காங்க? அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் நீதான் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த, நீயே இதுக்கு உண்டான ஒரு தீர்வை கூடன்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதுக்குண்டான தீர்வு கிடைச்சிருக்காதா? இப்படிதான் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி மரணிச்சவங்களை உயிர் கொடுத்து எழுப்புவ? அப்போ அல்லாஹ் தஆலா கேட்டானாமா, ஈமான் கொண்டவர்களே இப்ராஹிமே, நீங்க இதை நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாமா, இல்ல அல்லாஹ், எனக்கு அதை நீ காமிச்சு கொடு, என் கண்ணுல அது காமிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாமா. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒரு 4 பறவையை எடுத்துக்கோங்க. அந்த 4 பறவையை எடுத்துட்டு அதை துண்டு துண்டு துண்டா வெட்டுங்க. வெட்டிட்டு ஒவ்வொரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலைகளுக்கு இடையில நீங்க போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, போய் பறவையை பிடிக்கிறாங்க, துண்டு துண்டு துண்டா வெட்டுறாங்க, ஒவ்வொரு மலைகளுக்கு இடையிலயும் போய் போடுறாங்க, போட்டுட்டு வந்துடுறாங்களாமா. அப்போ அல்லாஹ் தாலா இங்க வா அப்படின்னு சொல்லி அந்த பறவையை கூப்பிட்ட உடனே துண்டு துண்டுகளாக கிடந்த அந்த பறவைகள் எல்லாரும் ஒன்று கூடி உயிருடன் இருந்த பறவைகளாய் பறந்து வந்தனவாமா. இதுதாங்க, இவ்வளவுதாங்க நம்பிக்கை. அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஏதோ கேட்டோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கையான நற்செய்தி அல்லாஹ் நம்ம காதுல கேட்க வைப்பான். இப்போ ஒரு குழந்தைய நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பாருங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த உடனேயுமே எழுச்சி நடக்குதா? இல்ல, முதல்ல முட்டி போடுது,
அப்புறம் எழுச்சு நிக்குது, அப்புறம்தான் நடக்குது. அந்த நடக்கும் போதும் தடுமாறும் போதும் எந்த ஒரு பயமும் அந்த குழந்தைக்கு வராது. ஏன்னு சொல்லுங்க? அவங்க நம்பிக்கையா இருக்கிற அவங்க அத்தாவோ இல்ல அம்மாவோ அந்த குழந்தை கூட இருக்கும். அதனால அந்த குழந்தை பயப்படாம நடக்கும். இது மாதிரிதாங்க அந்த குழந்தை ஒரு தடவை கீழே விழுந்தாதான் அந்த குழந்தை நடக்கறதுக்கே பழகும். அதே மாதிரிதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கை என்னைக்குமே நமக்கு பிடிச்ச மாதிரியே போச்சுன்னா நம்ம அல்லாஹ்வை மறந்துருவோம். அல்லாஹ் கிட்ட நமக்கு என்ன கேட்கறதுன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் ரொம்ப விரும்பினவங்களுக்கு சோதனை கொடுப்பாங்கிற மாதிரி நமக்கு சோதனை கொடுத்து நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோமா, நம்ம அல்லாஹ்வை தான் இணை வைக்காம அல்லாஹ்ட்ட அவன்கிட்ட தான் போய் கேட்கிறோமா, இல்ல நம்ம என்ன பண்றோங்கிறதுக்கு வேண்டி நம்மள சோதிச்சு பார்க்கறாங்க. நம்ம முழு தவக்குள் வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன ஒரு துஆவா இருந்தாலும் கேட்கணும். ஒரு குகைவாசிகளோட சம்பவம் ஒண்ணு சொல்றேன். 3 நபர் இருந்தாங்களாமா. அந்த 3 நபரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குகைக்குள்ள போறாங்களாமா. போன உடனே ஒரு பாறை அந்த குகையோட வாசல மறைச்சிருச்சாமா. மறைச்ச உடனே 3 பேரும் பயந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நம்ம என்னென்ன நல்லது பண்ணியிருப்போமோ அது அல்லாஹ் கிட்ட சொல்லலாம். அதன் மூலியமா அல்லாஹ் இந்த பாறைய தள்ளி விடுவான்ல. பாருங்க அந்த காலத்துல எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்காங்கன்னு. முதல் மனிதன் சொன்னானாமா, யா அல்லாஹ், நான் எப்ப பால் கறந்தாலும் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காம நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானாமா. இதே மாதிரிதான் நான் ஒரு நாள் பால் எடுத்துட்டு என்னோட தாய் தந்தையை பார்க்க போயிருந்தேன். என்னுடைய தாய் தந்தை தூங்கி கொண்டிருந்தாங்க. அப்ப நான் அவங்க முழிக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தேன். அவங்க எழுச்சு அந்த பாலை அவங்களுக்கு குடிக்க கொடுத்த பின்னதான் என்னுடைய அழுதுட்டு இருந்த குழந்தைகளுக்கு நான் என்னுடைய இந்த பாலை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த பாறை லைட்டா நகர்ந்துச்சாம். 2வது மனுஷன் என்ன சொன்னான்னா, யா அல்லாஹ், என்கிட்ட ஒரு வேலையாள் வந்தான். என்கிட்ட வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காம போயிட்டான். அப்போ நான் அவன் வருவான்னு நினைச்சு அந்த கூலியை சேமிச்சு வச்சு நான் பெரிய ஒரு நல்ல வியாபாரக்காரனா மாறிட்டேன். என்கிட்ட நிறைய ஆடு எல்லாமே வந்துருச்சு அல்லாஹ். ஒரு நாள் அவன் வருவான், என்கிட்ட கேட்பான். அப்ப இதை கொடுத்துக்கலான்னு நான் வச்சிருந்தேன். அதே மாதிரி அவன் என்கிட்ட வந்தான். நான் அப்ப அவனுக்கு இதை கொடுத்துட்டு ஆஹ் உனக்கானதுதான், நீ அன்னைக்கு வாங்காம போன இல்லையா, உனக்கானதுதான் இது எல்லாமேன்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாறை இன்னும் கொஞ்சம் நகர்ந்துச்சாமா. 3வது ஆள் என்ன சொன்னான் அப்படின்னா, யா அல்லாஹ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண் பணத்துடைய தேவை இருந்தவளா இருந்தா. அந்த பெண்கிட்ட நான் காசு எடுத்துட்டு போய் நீ விபச்சாரத்துக்கு வரியான்னு கேட்டு அந்த பெண் கிட்ட நான் சென்ற உடனே அந்த பெண் சொன்னாலாமா, அல்லாஹ்வை நினைத்து அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயுமே நான் அந்த காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பாறை ஃபுல்லா நகர்ந்து அல்லாஹ் தாலா அவங்கள காப்பாத்துனாமா. இந்த உலகத்துல மனுஷங்க எல்லாருமே பலவீனமானவங்களா இருக்காங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் மனசுக்குள்ள பல காயங்களை வச்சுட்டு வெளியே எப்படி சொல்றதுன்னு தெரியாம உள்ள தடுமாறிட்டு இருக்காங்க. சில நேரத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க. நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க. நம்ம நினைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். இது எல்லாமே அல்லாஹ் கிட்ட தவக்குள்ளோட துவா கேட்டோம் அப்படின்னா நமக்கு எது சிறந்ததோ அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு எடுத்துக்கிறான் அப்படின்னா அது நமக்கு தண்டனையே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது ஒரு பாதுகாப்பா தான் அல்லாஹ் நமக்கு தரான். அல்லாஹ்க்கு தெரியாதாங்க எது எப்ப கொடுக்கணும், எது சிறந்ததா கொடுக்கணும்னு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்கிட்ட போய் நம்ம துவா செய்யணும். யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன பேசுவாங்கன்னு நம்ம நினைக்காம நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போறோமா, நம்ம அதுக்குண்டானிய தைரியமா நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு அந்த விஷயத்துல நம்ம அல்லாஹ் நம் அனைவருடைய கைகளை பிடித்துக் கொண்டே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நம்ம அதை கொண்டு போய் சேர்ப்பானாக என்று கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.